கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவ ஜனம் நாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவ ஜனம் நாம் ஆவியினால் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த பூமியிலே பிறக்கிற எல்லோரும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டாலும் தேவ ஆவியினால் பிறப்பிக்கப்படுகிறவர்கள் ஒரு சிலர். அவர்களுடைய விசுவாசம் இயேசுவானவரே கிறிஸ்து என்ற விசுவாசம். விசுவாச பட்டியலின் வரிசையிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய வேத வசனம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், ஆவியிலே பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். ஆகவே கிறிஸ்தவத்திலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, Did you born again by the Spirit of God? தேவ ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா என்றால், ஆம், நான் பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு 2வது பிறப்பு தேவனால் பிறந்த பிறப்பு, தேவ ஆவியினால் உண்டான பிறப்பு, அது ஆவிக்குரிய மறுபிறப்பு. இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசு என்று சொன்னால் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்று சொன்னால் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்று சொன்னால் அவர் பாடுபட போகிறவர். கிறிஸ்து என்று சொன்னால் முழு உலக ஜனங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தி சிலுவையிலே பாடுபட போகிறவர். சிலுவைக்கு செல்லும் வரையிலும் அவர் இயேசு. சிலுவைக்கு சென்று பாடுகளை அனுபவத்திற்கு பின்பாக அவர் கிறிஸ்து. ஆகவே இயேசுவானவரே கிறிஸ்து, இயேசுவே தெய்வம். சொல்லுகிறார்கள் இயேசுவும் தெய்வம் என்று. என்னுடைய வீட்டிலே என் இஷ்ட தெய்வங்களை வைத்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டிலே என் இஷ்ட தெய்வங்களை வைத்திருக்கிறேன், அதோடு கூட இயேசுவையும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சிலர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். இயேசுவும் தெய்வம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி இல்லவே இல்லை. இயேசுவே தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தெய்வம். அந்த வே என்ற வார்த்தை அவரை மாத்திரம் குறிக்கிறது. அவரையே என்று சொன்னால் அந்த ஏ என்ற எழுத்து அவரை தவிர யாரையும் இல்லை என்று குறிக்கிறது. ஆகவே இயேசுவும் தெய்வம் என்று சொன்னால் உலகம் சொல்லும், அது உண்மையல்ல, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கையிலே அசுத்தாவிடத்திலே சொல்லுவோம், இயேசு என்று சொல்லு. ஐயோ, நான் அவருடைய பெயரை உச்சரிக்க மாட்டேன். இயேசுவே என்று சொன்னால் என் சரீரமெல்லாம் எரிகிறது, நான் வேதனை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல நாங்கள் அந்த சம்பவங்களை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவே தெய்வம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். உங்களை பிறப்பிக்க செய்வரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவீர்களேயானால், உங்களை பிறப்பித்தவர் யார்? பிதாவாகிய தேவன். பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று சொன்னவர், அவர் உங்களை பிறக்க செய்தார். அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்களேயானால் அவரால் பிறப்பிக்கப்பட்ட இயேசுவிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். விசுவாச வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஒரு அம்சம். ஆகவே 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 18வது வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை
புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவர் யார் ஒருவர் இருக்கிறாரோ, எவர் ஒருவர் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரிலே பயம் இல்லை. அந்த பயம் வேதனையுள்ளது. அன்பிலே பூரணப்பட்டால் பயம் அகன்று போகும், புறம்பே தள்ளப்படும். பூரண அன்பு. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் என்னை பிறப்பித்தவிடத்தில் நான் அன்பு கூறுவேனேயானால் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்படியாய் நான் பிதாவிலும் இயேசுவாகிய கிறிஸ்துவிலும் அன்பு கூறுவேனேயானால் எனக்கு பயம் இல்லை. பூரண அன்பு கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 329வது பக்கம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் என்னை பிறப்பித்தவரிடத்திலும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவதிலே பூரணப்பட்டால் என்னிலே பயம் இல்லை. நீங்கள் பயப்படுவீர்களேயானால் அன்பிலே குறைவுள்ளவர்கள். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கற்பனை பயம். பயத்திலேயே அதிகமான பாதிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பயம் கற்பனை பயம். இது நடக்குமோ, அப்படி ஆகிவிடுமோ, என்ன ஆக போகிறதோ. கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களே ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்களாயிருந்தால் பயமானது உங்களுக்கு புறம்பே தள்ளப்படும். ஆகவே எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் மேலே அன்பு வையுங்கள். நான் எதை குறித்தும் பயப்பட போவதே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசமே. அதுக்கெல்லாம் புரிகிறது. இந்த வார்த்தையை நான் சத்தமிட்டு சொல்லி உங்கள் மத்தியிலே நிலைநாட்டினாலும் உங்களுடைய விசுவாச அடிப்படையிலே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா. நல்லா கவனிங்க. அன்பிலே பயம் இல்லை என்று சொன்னால் மனிதருக்கு மனிதர் வைக்கிற அன்பு அல்ல, தாய் பிள்ளையின் மேலே வைக்கிற அன்பு, கணவன் மனைவியின் மேலே வைக்கிற அன்பு, சிநேகிதன் சிநேகிதன் மேலே வைக்கிற அன்பு. இது உலக அன்பு. தெய்வீக அன்பு என்ன என்று கேட்டால், நான் கிறிஸ்துவானவரை இயேசுவானவரை விசுவாசிக்கிறேன், அவரால் மறுபடியும் பிறந்த ஒரு தேவப்பிள்ளை. ஆகவே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்ற விசுவாசமே நீங்கள் அவரிலே அன்பு கூறுவதாகும். ஆகவே 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 1வது வசனம், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அந்த அன்பிலே பயம் என்பதே கிடையாது. அப்படி பயப்பட்டால் அவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் அறியான். தெரியும் என்பது வேற, அறியும் என்பது வேற. எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இயேசுவை தெரியாத ஒரு உலகத்தில் கிடையாது. கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவ மதம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிறிஸ்துவை அறிவது என்றால் விசுவாசத்திலே தேவனால் மறுபடியும் பிறந்த நான் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், அது அவரால் பிறப்பிக்கப்பட்ட இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம். அவரில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்ற விசுவாசமே உங்களுக்குள்ளாக வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்தான பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை அறியாதவன் அவருடைய பிள்ளையே அல்ல. அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே 1 கொரிந்தியர் 13:8 சொல்லப்படுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன் என்று கேட்டால், தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு ஒழிய வேண்டுமே ஆனால் தேவன் ஒழிய வேண்டும். ஏன் அன்பு ஒழியாது?
தேவன் அழிவே இல்லாதவர், அவர் முடிவே இல்லாதவர், அவர் அழியாதவர். ஆகவே அவருடைய அன்பு இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அவர் மேலே வைக்கிற அன்பை உடையவர்களும் ஒழிய மாட்டார்கள். நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, நாம் மாமிசத்தில் பிறந்தோம், பிதாவாகிய தேவனாலே மறுபடியும் பிறக்கப்பட்டோம். பிறப்பித்த நாம், பிறந்த நாம், தேவனால் பிறந்த நாம், அவரால் பிறப்பிக்கப்பட்ட இயேசுவிடத்திலே நாம் அன்பு கூறுவோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பதே இல்லை. பயம் என்பதே இல்லை. ஏனென்று கேட்டால் அவர் அன்பாகவே இருக்கிறவர். அவருடைய அன்பு ஒழியாது. மனிதனுடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மனிதனுடைய அன்பு தணிந்து போகும். தணிந்து போகும் என்று சொன்னால் இருந்த அளவில் இருந்து குறைந்து போகும். ஆகவே இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா? என்னிலே நீ அன்பா இருக்கிறாயா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் மனிதன் அன்பாக இருக்கிறானா? தேவனால் பிறந்தது உண்மை. பிறப்பித்தவிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு, அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு. பிறப்பித்தவர் பிதாவாகிய தேவன், அவரால் பிறப்பிக்கப்பட்டவர் இயேசு. இந்த இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறான் நான். அவரிலே அன்பு கூறுவது எது என்று சொன்னால், எதை குறித்து எனக்கு பயம் இல்லை. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் பயம் இல்லை. இந்த விசுவாசமே உலகத்தில் சிறந்த விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்ற வார்த்தை தெய்வத்திற்கு மாத்திரமே உரியது. நம்பிக்கை என்ற வார்த்தை மனுஷனுக்குரியது. ஒரு மனிதனை பார்த்து நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொல்ல இயலாது, அது பொருந்தாது. மனிதனை பார்த்து நான் உங்களை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஒரு மனிதனை பார்த்து நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவரால் பிறப்பிக்கப்பட்ட நான், அவரால் பிறப்பிக்கப்பட்டவராய் இயேசுவிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். ஆகவே நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு பயம் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பயமே இல்லாத ஒரு விசுவாச வாழ் வேண்டுமையானால் நீங்கள் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களுடைய அன்பு அவர் மேலே இருக்குமேயானால் அந்த தேவ அன்பு ஒரு காலம் ஒழியாது. தேவ அன்பு ஒரு காலம் ஒழியாது. கடந்து வந்த இந்த 4 வசனங்களை நீங்கள் உங்கள் வேத வாசிப்பின் நேரத்தில் நிதானித்து பாருங்கள். தேவனால் பிறந்த நான் என்னை பிறப்பித்தவரிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறுகிறேன், அவரால் பிறப்பிக்கப்பட்டெடுத்து நான் எவ்வளவாய் அன்பு கூறுகிறேன். அன்பிலே பயம் இல்லையே, நான் ஏன் பயந்து சாகிறேன்? நாளை காலை 10:30 மணிக்கு நீ சாக போகிறாய் என்று ஒரு தகவல் வறுமையானால் என்ன சொல்லுவீர்கள்? இன்னொரு 20 ஆண்டுகள் இத்தனை சாகடியுங்கள் என்று சொல்லுவீர்களோ? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் அவசியம். மரணத்தின் வழியாகத்தான் நம் நித்தியத்துக்கு சொல்ல முடியும். தற்கொலை அல்ல, நம்மை நாமே மாய்த்துக் கொள்வதல்ல. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மேலான ஒரு விசுவாச வாழ்வு எது என்று சொன்னால், என் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். என் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நான் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமமாக இருக்கிறது. ஆகவே இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் எதை குறித்தும் பயப்படாமல், அவர் என்னை எப்படி நடத்த சித்தமா இருக்கிறாரோ அந்த சித்தத்திற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்பதே அவரின் மேலே வைக்கிற பூரண அன்பு. முடியுமா? முடியுமா? உங்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன், அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் வானத்திலும் பூமியிலும் சகலவற்றிலும் அதிகாரம் உள்ளவர். அவரால் நமக்காக எதையும் செய்ய முடியும். அதே வேளையிலே நம்முடைய விசுவாசம் இருந்தால்தான் அவர் செய்ய முடியும். விசுவாச அடிப்படையில் அவர் செய்வார். ஆகவேதான் உன்னை என்னால் சொஸ்தமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? உன்னை என்னால் சொஸ்தமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கிடவது. ஆகவே இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அவரிலே அன்பு கூற அழைக்கப்படுகிறான். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம்.
நினைவு வரும்போது, ஞாபகம் வரும்போது, ஜெபிக்கும் போது, சபை கூடும்போது இயேசுவானவரே கிறிஸ்து என்ற விசுவாசம் வருவது நியாயமானது, இயல்பானது. இந்த சபையை விட்டு நாளை இதே நேரம் உலக வாழ்விலே நீங்கள் இருப்பீர்கள். அங்கேயும் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்பட மாட்டேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவப்பிள்ளை நான். அவரால் பிறப்பிக்கப்பட்டேன். அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுகிறேன். அந்த அன்பின் பரிமாணம் என்ன என்று கேட்டால், எந்த பிரச்சனைக்காக நான் பயப்பட மாட்டேன். ஏன் என்று கேட்டால், என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். என்னுடைய விசுவாச அளவு குறைந்து போனால் அவர் என் மேல் அன்பா இருக்கிறார். ஆகவே தான் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பு உண்டு, ஆனால் பூரணப்பட்ட அன்பு வேண்டுமே. இன்றைக்கு நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால், எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் என்னிலே அன்பா இருக்கிற இயேசுவே உண்மையிலே நான் அன்பா இருக்கிறேன். ஆமென். அன்பில்லாதவன் அவரை அறிய முடியாது. எப்படி அறிய முடியாது? நீங்கள் அவர் மேலே அன்பா இருந்தால் அவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் அறிய முடியும். அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஆகவே இன்றைக்கு நம்மை நாமே பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவைப்படும் போது அவரை நோக்கி பார்க்கிறேன், தேவையில்லாத நேரத்தில் மனம் போல வாழ்கிறேன் என்று சொன்னால் அது அன்பிலே பூரணப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல என்று வேதம் சொல்கிறபடினாலே, கண் விழித்தது முதல் நித்திரைக்கு செல்லும் வரையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவே நீரே என்னை நடத்துகிறீர், எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் என்று கேட்டால், நீர் என் மேல் அன்பாகவே இருக்கிறீர். யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் உண்டு? யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் உண்டு? கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். இதுவரையில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் போனதெல்லாம் போகட்டும். இந்த நிமிடத்தில் இருந்து எல்லா நேரங்களிலும் சொல்லுங்கள், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான். அவரால் பிறந்தேன், அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்தில் அன்பு கூறுகிறேன். என்னை அழைத்த தெய்வம் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார் என்ற விசுவாசம் உண்டு. நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் என்ற தீர்மானமே நீங்கள் அவரிலே அன்பு கூறுவதாகும். அன்பிலே பயம் இல்லையே, அன்பிலே பயம் இல்லை. பயப்படாதிருங்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 40வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 53வது பக்கம். அவர் அவர்களை நோக்கி, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கவனிக்கலாமா? நாம் இயேசுவை காணவில்லை, நாம் தரிசிக்கவில்லை, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் அவர்களோ இயேசுவோடு கூடயே வாழ்ந்தவர்கள். அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பார்த்து கேட்கலாமா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசத்தின் எதிரி அவிசுவாசம் அல்ல. விசுவாசத்தின் எதிர் வார்த்தை அவிசுவாசம் அல்ல, பயம். அப்ப நீங்க பயம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தால் விசுவாச பிள்ளை, பயம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தால் அவரிலே அன்பு கூறுகிற தேவ பிள்ளை. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப சீஷர்களாம் மனசுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க, நீர் நீட்டா தலையினை வச்சு தூங்கிட்டீரு, கடல் கொந்தளிக்குது, நாங்களாம் சாக போறோம், ஏன் பயப்படாமல் இருக்க முடியும்? எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் என்று உள்ளத்திலே சொல்லியிருக்கலாம். கவனிக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்க வீட்டில் உங்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டால், ஏன்பாடி எனக்குத்தான் தெரியும், உமக்கு தெரியுமா? கவனிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்ப நம்மள என்ன விசுவாசிகள் சொல்லுங்க? அற்ப விசுவாசிகள். லிட்டில் ஃபைத், ஆங்கில வார்த்தை லிட்டில் ஃபைத். லிட்டில் ஃப்ளவர் பார்த்துருக்கோம், லிட்டில் பாய் பார்த்துருக்கோம், என்ன லிட்டில் ஃபைத்? லிட்டில் பாய்னா என்ன தெரியுமா? ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டாங்கல்ல, அந்த பாம்புக்கு பேர் லிட்டில் பாய். எல் நினோ லா நினோன்னு காற்று அடிக்குது, வெப்ப காற்று, அந்த காற்றுக்கும் பேர் லிட்டில் பாய். லிட்டில் ஃபைத், அற்ப விசுவாசிகளே. இயேசு கிறிஸ்து இப்போ வந்தார்னா நம்மளை பார்த்து சொல்லுவாரா, விசுவாசத்தில் பூரணப்பட்டவர்களே, அன்பிலே பூரணப்பட்டவர்களே, பயத்தை புறம்பே தள்ளினவர்களே, உங்களை போல விசுவாசம் நான் எங்கேயும் பார்க்கல, நான் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறபடினால நீங்கள் அன்பாகவே இருக்கிறீர்கள். வந்திருந்து பார்த்தோன்னே சொல்லுவாரா, அற்ப விசுவாசிகளா, பூரணப்பட்டவர்களா? அப்ப ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்க அந்த பயத்திலே ரொம்ப மோசமான பயம் அந்த கற்பனை பயம். கற்பனை பயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதங்க. எது வந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது?
கர்த்தருக்கு சித்தம் இல்லாம அது நடக்கல. அதான் அவர் மேல வைக்கிற அன்பு. அதான் அவர் மேல வைக்கிற அன்பு. அதே நேரத்தில் நீங்கள் நீதிமானாக, உண்மையுள்ளவராக, தேவபக்தி உள்ளவராக இருந்து அப்படி சொல்லணும். தப்பு பண்ணா கர்த்தர் கைவிட்டுருவார். கவனிக்கலாமா? இப்போ இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்பொழுதுதான் பயப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை பார்த்து கேட்பார், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு? இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீ மறுபடி பிறந்தவன், நீ ஆவியில் நடக்க வேண்டியவன், நீ ஆவிக்குரிய பிள்ளை. ஆனால் நீ அப்படி நடக்காமல் பயந்து பயந்து சாகிறாயே. பிதாவாகிய தேவன் உண்மையில் அன்பாய் இருக்கிறார், உனக்கு தெரியுமா? நினைவிலே கொள்ளலாமா? சொல்லுங்கள். பிதாவாகிய தேவன் என் மேல் அன்பாய் இருக்கிறார், ஆகவே எனக்கு பயம் இல்லை. நான் அவர் மேல் அன்பாய் இருக்கிற பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். என் தேவநாயகத்தை என் மேல் அன்பாய் இருந்து சகலவற்றை நன்மைக்குவாய் நடத்துகிறவர். இந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இவங்க பயந்தாங்க, பதிலே பேசல. ஆனா ஏசு எந்திரிச்சு என்ன செஞ்சாரு? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா தான் இந்த அலையை நிறுத்த முடியும், இந்த காற்றை அமர்த்த முடியும் சொன்னாரா? கவனிங்க. ஏன் பயப்பட்டீர்கள்? இப்படி பயப்படலாமா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று. அப்ப காற்றுக்கு உயிர் இருக்கு, காற்று கீழ்ப்படியும், கடல் அலை கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படுகிறது, மனிதனை தவிர. அப்ப இன்றைக்கு மனிதன் கீழ்ப்படியத்தக்கதான சொல்லப்படுகிற வார்த்தை, அன்பில்லாதவன் தேவனை அறியான், பயந்து பயந்து சாகிறவன் கர்த்தருடைய கிரியைகளை அறியவே முடியாது. நான் பயப்படேன், காரணம் என் தேவன் என் மேல் அன்பாய் இருக்கிறார். காற்றும் கடல் அலையும் கொந்தளித்தாலும் படகே கவிழ்ந்தாலும் நான் பயப்படேன். காரணம் என்ன? என் இயேசு என் மேல் அன்பாய் இருக்கிறார். இதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கை படகுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய குடும்பமாகிய வாழ்க்கை படகு இருக்கே, அங்க காற்றடிக்கும், அலை கொந்தளிக்கும், உங்க குடும்பமே கவிழ்ந்து போறதை போல இருக்கும். நீங்கள் அப்பொழுது சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு விசுவாசம் உண்டு. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளை நான் என்று சொல்வீர்களேயானால், இயேசு உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய அந்த காற்றையும் கடல் அலையையும் அமர்த்தி அமைதல் உண்டாக்க வல்லமை உள்ளவர் என்ற அறிவை உடையவர்களாய் அவரிலே விசுவாசத்திலே வளர அழைக்கப்படுது. முடியுமா? நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் நினைவிலே இருப்பதன் அளவுக்கு தக்கதாக உங்கள் இல்லத்துக்கு சென்று கண்களை மூடி நீங்கள் நிதானித்து பாருங்கள். என் வீட்டில் வரக்கூடிய அந்த காற்று, அந்த புயல், அந்த கொந்தளிப்பு, அது இயேசுவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நான் பயப்படுகிறேனா இல்லை என்றால் விசுவாசத்தில் இருக்கிறேனா? ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்ற கேள்வி இயேசு என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுடைய நிலையை அறியும்படிக்கு அவைகளை உண்டாக்குகிறார். வியாதிக்கு காரணம் என்ன? மனச்சஞ்சலத்துக்கு காரணம் என்ன? போராட்டத்திற்கு காரணம் என்ன? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழாதபடினாலே தான். உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோட வாழ்க்கையில இயேசு அருகிலே நின்று காற்றையும் கடலையும் அமர்த்தி அமைதியை உண்டு பண்ண வல்லவர் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளையாக நான் மறுபடியும் பிறந்தவன். மாம்சத்தில் இருந்த நான் இப்போது ஆவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாம்சத்திலே பிறந்த நான் மறுபடியும் ஆவியிலே பிறந்திருக்கிறேன். என்னை பிறப்பித்த பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். நான் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரால் இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னால், என் இயேசுவே எனக்குள்ளாக நீ இருந்து விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் என்று கேளுங்கள். சீஷர்களும் இருக்கிறார்கள், இயேசுவும் இருக்கிறார். இயற்கையிலே ஒரு சீற்றம் உண்டாகிறது. அவருடைய நிலையை அறியும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சம்பவத்தை பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு மூலமாய் அந்த கடலிலே நிகழ்த்துகிறார். கவனிக்கலாமா? சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுங்கள். அதன் அலைகள் அடங்குகின்றது. அப்ப வீட்டுல ஒரு பிரச்சனையில யாரும் கொந்தளிப்பாங்களா? இயேசுவே அப்படி சொல்லுங்க. இந்த கொந்தளிப்பை அமர்த்தும் ஐயா சொல்லக்கூடாதா? அதெல்லாம் கத்தி கத்தி பேசிட்டு பாரு, டக்குன்னு சத்தம் நின்னுவோம். நீங்களே ஒரு என்ன கொந்தளிச்சிங்க, அமைதல் ஆயிட்டீங்கன்னா தண்ணி கொண்டு வா, செய்ய காட்டுவார், அமர்த்துவார். உங்கள் விசுவாசத்தினால கிறிஸ்தவால் வாழ வேண்டாமா? இயேசுவானவரே கிறிஸ்து என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் பயப்படாத ஒரு கிறிஸ்தவால் வாழ வேண்டாமா? உங்கள் வீட்டில் ஒருவர் கொந்தளிக்கிறார், நீங்கள் விசுவாசம் இல்லாதபடினாலே அவர் தொடர்ந்து கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இயேசுவே நான் உண்மையிலே அன்பா இருக்கிறேன், இது என்னிலே அன்பா
இருக்கிறீர். இந்த கொந்தளிப்பை அமர்த்த உம்மால் மாத்திரமே ஆகும். என்னாலே முடியாது. என்னாலேயும் முடியும், சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொல்ல முடியும், நான் அப்படி அமர்த்த மாட்டேன். ஐயா, நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு வசனம் வேதாகமத்தில் கிடையவே கிடையாது. வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அத்தனை வசனமும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பொருந்தக்கூடிய வார்த்தை. கடல் கொந்தளிக்கிறது, கடல் அலை சீற்றமாகிறது, இவங்களெல்லாம் பயப்படுறாங்க, என்ன செய்வாங்க என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஆனால் அவங்க சரியாக தான் செஞ்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? 3.5 வருஷமா இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் அதிசயம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இந்த காற்றையும் கடலையும் நம்மால் அமர்த்த முடியாது, அவர் தான் அமர்த்த முடியும் என்ற எண்ணம். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் அவங்க கூட இருக்கும்போது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, இப்போ நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். சரியா? ஆமென். கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் சொல்லுங்க வீட்டில். அவருடைய சீசர்கள், அவருடைய சீசிகள், அவருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காருன்னா, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் இந்த கொந்தளிப்பு அமர்வதாக என்று சொல்லுங்க. அது அமர்வதற்கு லேட் ஆனாலும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சிலர் சொல்றது, நான் ஜெபம் பண்ண நான் கை காலெல்லாம் கட்டிடுவேன், அது மண்டக்கனம், முடியவே முடியாது. ஒரு பிரசங்கியார் சொன்னார், நான் 40 உபவாசம் போட்டான், நான் எதையும் ஜாதி பண்ணேன், அவர் செத்தே போனார். ஓவராலும் பேசக்கூடாது. அதான் சொன்னல, கொந்தளிச்சுக்கிட்டே இருக்க சத்தம் நின்று போகும், தண்ணி கொண்டான்னு செய்ய தான் போடணும். பிறகு அதிகாரமெல்லாம் பண்ணக்கூடாது, ஆணவமெல்லாம் ஆகாது, மண்டக்கனமெல்லாம் ஆகாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இயேசுவை நீர் தான் எனக்கு மூச்சை சரியா கொடுத்துக்கிட்டே இருக்கு, அந்த அறிவு வேணுமே. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் உமக்கு மாத்திரம் பயப்படுவேன், உமக்கு மாத்திரம் பயப்படுவேன். அப்ப சங்கீதம் 107:29, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். உங்களை சுற்றி இருக்கிற கொந்தளிப்பை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காடு கொந்தளிப்பை. கிறிஸ்தவன் மாத்திரம் உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா அவன் தலை முடிய கூட சொல்ல முடியாது, தெரியுமா? இதை பேசுகிற நான் எப்படிப்பட்டதை கர்த்தர் அறிவார். உண்மை வேண்டாமா? விசுவாசம் வேண்டாமா? அவருடைய அன்பை உணர வேண்டாமா? அன்பில் அப்படின்னா தேவனை அறியாமல் இருக்கிறாய். அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அவர் மேல அன்பா இருந்து பாருங்கள், அவரை அறிவீர்கள். எதற்கு பயப்படாமல் இருப்பதை அவர் மேல அன்பு கூறுவது. ஆகவே இதுவரையில் என்னை நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்துவார் என்ற தைரியம், அன்பு. பயப்படாதிருங்கள். ஆகவே கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அதே கர்த்தர் இன்னும் என்ன செய்கிறார் என்று அதே அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசியுங்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்புகிறது. ரொம்ப டேஞ்சரஸான வசனம். எத்தனை பேர் இருதயத்தை திறந்து அறிவோடு இதை கவனிக்கீங்கன்னு பார்க்கணும். சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அதே சங்கீதம் 107:25 அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்கும். ரெண்டையும் அவர் தான் செய்வார். யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் அமர்த்தவும் செய்வார், கொந்தளிக்க பண்ணவும் செய்வார். யோனா 1வது அதிகாரம் 4வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 1072வது பக்கம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். எல்லோருடைய கண்களும் அந்த வேத வசனத்தை கவனிப்பதாக. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதுதான் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பும். சங்கீதம் 107:25. அதனாலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு. அவர் கட்டளையிட்டார், பெருங்காற்று எழும்பினது, பெரிய கொந்தளிப்பு உண்டானது. கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதான அது பெரிய கொந்தளிப்பு. அப்படியே யோனா 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே அதற்கு அவன், யோனா சொல்லுகிறார், அந்த சரித்திரத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து நிதானித்து பாருங்கள். அதற்கு யோனா, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். பெருங்காற்று, அலை கொந்தளிக்கிறது, கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதான பெரிய கொந்தளிப்பு உண்டானது. அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணினேன். யோனா சொல்லுகிறார், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமர்ந்திருக்கும். அதே அதிகாரத்தின் 15வது வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பும், அதன் அலைகள் கொந்தளிக்கும். அவர் கட்டளையிட்டு எழுப்பின அந்த
கடலின் கொந்தளிப்பையும் யோனா அமர்த்தினார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பினது, அவர் கட்டளையிட அலைகள் கொந்தளித்தது. தேவனுடைய கட்டளையினாலே பெருங்காற்று எழும்பி அலைகள் கொந்தளிக்கிறது. அந்த அலையும் அந்த பெருங்காற்றையும் யோனா அமர்த்தினார். இடையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், யோனாவுடைய விசுவாசத்தின்படியே அமைதல் உண்டாயிற்று. ஆகவே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசத்தின்படியே கடல் அலை அமைதிப்படும், அந்த கொந்தளிப்பு அடங்கும். யோனாவின் விசுவாசத்தின்படி அங்கே அமைதல் உண்டாயிற்று. யோனாவுக்கு தெரிகிறது, தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், நான் இதற்கு பயப்பட மாட்டேன், ஆகவே என்னை எடுத்து கடலிலே போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமைதல் உண்டாகும் என்ற விசுவாசமே அமைதியை கொண்டு வந்தது. இந்த யோனா சரித்திரத்திலே யோனாவின் நிமித்தமாகத்தான் இந்த கடல் கொந்தளிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது, கப்பல் சேதம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இது யோனாவுக்கு மாத்திரமே தெரியும். அப்ப யோனா, என் தேவன் என்பதில் அன்பா இருக்கிற கர்த்தர் என் நிமித்தமாகத்தான் இந்த கொந்தளிப்பையும் இந்த கடல் அலையும் உண்டாக்கி இருக்கிறார், நான் கடலிலே குதிப்பேன், நான் பயப்பட மாட்டேன், என்னை என் தேவன் எப்படியும் காப்பாற்றுவார். அப்போ உங்க வீட்டில் கொந்தளிக்கிறது, கடல் அலை வீசுகிறது, புயல் காற்று வீசுகிறது, பிரச்சனை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, கண்ணீர் வருகிறது சொன்னார், நான் இதற்கு பயப்பட மாட்டேன், நான் என் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து இதிலே நான் உட்பிரவேசிப்பேன், என்னை தூக்கி போடுங்கள். இவரே குதிச்சிட வேண்டியதானே, என்னை தூக்கி போடுங்கள் என்று சொல்ல காரணம் என்ன? நான் ஒரு வேத பண்டிதர் ஒரு ஐயாட்ட கேட்டேன், ஐயா யோனா சொல்லுகிறார் என்ன தூக்கி கடலிலே போடுங்கள், சமுத்திரத்திலே போடுங்கள், உங்களுக்கு அமைதல் உண்டா என்று சொல்லுகிறாரே, அவரே குதிக்கலாமே, அவராக குதித்தால் அது தற்கொலை, அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரை தூக்கி போட்டால் அது பலி. என்ன ஒரு வியாக்கியானம், புரியுமா? ஆகவே கடல் கொந்தளிக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் யோனாவை போல இதற்கு பயப்பட மாட்டேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பிரச்சனையா நானா என்று பார்ப்பேன். ஏனென்று கேட்டால் என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், அவருக்கு சித்தமெல்லாம் இது நடக்காது, கப்பல் நிச்சயமா உடையாது, கடல் அமைதிப்படும், இவங்களெல்லாம் தப்பிப்பாங்க, நான் என் தேவன் மேல வைத்த அன்பு நிமித்தமாய் இவர்கள் பாடுபடக்கூடாது. அப்ப அன்பின் தன்மை என்ன? பயமற்ற வாழ்வுதான் அன்பு, சுயநலமற்ற வாழ்வுதான் அன்பு. யாரு எப்படியும் சாகட்டும், நான் தப்பிப்பேன் என்று யோனா நினையாமல், நான் செத்தாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார், நீங்கள் அமைதியிடும்படிக்கு, உங்களுடைய பிரயாணம் தொடரும்படிக்கு, உங்கள் கப்பல் பாதுகாக்கப்படும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படிக்கு என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள் என்று சொல்லி பயமே இல்லாமல் விசுவாசத்தோடு யோனா குதித்தபடினாலே அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் தேவனால் கட்டடப்பட்ட பெருங்காற்று அமைதி அடைந்தது, கொந்தளிப்பு அமைதி அடைந்தது. என்று சொன்னால் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினாலே கடலை அமர்த்த முடியும், கொந்தளிப்பை அமர்த்த முடியும், சமாதானத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு தியாகமான கிறிஸ்தவ பிள்ளையா இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். யோனாவுடைய அர்ப்பணிப்பு நிமித்தமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர் கீழ்ப்படியாமல் அந்த கப்பலிலே இருந்திருந்தால் கப்பல் சேதம் நிச்சயமாக உண்டாயிருக்கும். ஆனால் யோனா தேவனுடைய அன்பை அறிந்த யோனா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார், நான் பயந்து பயந்து சாகிறபடினாலே என் அன்பு பூரணப்படவில்லை, ஆனபடினாலே நான் இந்த நாளிலிருந்து எதற்கும் பயப்பட மாட்டேன், அமைதி நிச்சயமாக உண்டாகும். அதை பார்த்து கொண்டே நின்றால் அமைதி வராது, அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்த அமைதி வராது. இந்த பிரச்சனை வரட்டும், நான் ஜெபிப்பேன், என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் என்ற விசுவாசத்தினாலே அமைதி உண்டாகும். யாரோ ஜெபிப்பார்கள், சமாதானம் வராது. யோனாவே சொல்லுகிறார், என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள். அதுக்கடுத்து 2 வசனத்துல அவங்க அமைதியா இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, ரொம்ப லேட்டா தான் தூக்கி போடுறாங்க. அது வரைக்கும் வசனத்தை வாசிச்சு பாருங்க, உண்மை சரித்திரம். அப்ப யோனா கடலிலே குதிப்பான் என்றும் அவன் அப்படி அறிக்கையிடுவான் என்றும் பிதாவாகிய தேவன் அறிந்து யோனா குதிக்கும் நேரத்திற்கு தக்கதாக அந்த திமிங்கலத்தை அங்கு கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன்! யோனாவை தேவன் அறிந்திருந்தார், யோனா தேவனை அறிந்திருந்தார், யோனாவை தேவன் அறிந்திருந்தார், யோனா தேவனை அறிந்திருந்தார். யோனா இப்படிப்பட்ட மனுஷன் என்பதை அறிந்து அவன் நிச்சயமாக எதற்கும் பயப்பட மாட்டான். அவன் என் மேல உள்ள அன்பு நிமித்தமாய் மற்றவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எண்ணத்திலே அவன் சொல்லுவான், என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்க என்று சொல்லி. ஆகவே அவனை காப்பாற்றும்படிக்கு நான் ஒரு திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சரியாக திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். கப்பலிலே படுத்து தூங்கினவன் மீனின் வயிற்றிலே ஜெபிக்கிறான், விடுதலை உண்டாகிறது. கவனிக்கலாமா? அப்போ படுத்து படுத்து தூங்குற கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பவும் புயல் இருக்கும். இயேசு கிறிஸ்து படகுல தூங்குறாரு,
யோனா கப்பல்ல தூங்குறாரு. அவர் கப்பலின் பின்னணியத்தில் தலை நோக்கி தூங்குறாரு. இவர் கப்பலின் அடித்தட்டத்தில் போய் அயர்ந்து தூங்குறாரு. என்ன சரித்திரம் சிந்தித்து பாருங்கள். அப்ப யோனா அன்பான ஒரு தேவ மனுஷன், ஆனா கொஞ்சம் சுயம். அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார். இப்படித்தான் நான் போய் சுவிசேஷம் சொல்லுவேன், மனம் திரும்புங்களை எச்சரிப்பேன், ஆனா நீர் மனம் மாறி அவங்களை அழிக்க மாட்டீரு, அதுதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். என்ன ஒரு வேடிக்கையான, கடவுளுக்கே டீச்சிங் பண்றாரு அவரு. அப்பதான் அவர் பார்த்தார், விறுவிறு ஆமணக்கு செடி, ஆமா அது நீர் செய்வீர்ல, இமைப்பொழுதுல செய்வீர். ஆமணக்கு செடி வந்துருச்சு. அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கல ஆமணக்கு செடி பட்டும் போச்சு. இவருக்குன்னா எரிசல் தாங்கலை. என்ன கோபமா இருக்காக்கும்பா அப்படிங்காரு. கர்த்தருக்கு வேற வேலையில்லை, யோனாவோட டீல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. யோனா என்ன எரிசலா இருக்கிறாயோ? ஆமா எரிசலா தான் இருக்கும். நீர் அனுப்புனீர், கப்பலெல்லாம் ஜதப்படுத்தினீர், நானும் மீனுக்குள்ள கடலை குதிச்சேன், மீனில் கொண்டு காப்பாற்றிட்டீரு, சுவிசேஷம் சொல்லியாச்சு, எல்லாரையும் கொல்ல போறேன்னு நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கேன். எல்லா பேரும் இங்கே ஓடி வருவான். ஒரு பேர் வரக்கூடாது, உள்ள போ, பட்டணத்துக்குள்ள போ, மலைக்கெல்லாம் வரக்கூடாது, நான் விரட்டலான் இருக்கேன். நீர் என்னடானா அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டீரு. அப்பத்தான் அவர் சொல்றாரு, ஐயோ நீ பாடுபடாத எந்த பிரயாசத்து நீ பாடுபடலை, எதுக்குமே நீ பாடுபடலை. இன்றைக்கு உலகத்திலே அவர் கொடுத்த இந்த சரீரம், இந்த சரீரம் யார் கொடுத்தது? அவர் கொடுத்த இந்த உலகம், அவர் கொடுத்த தானியங்கள், அவர் கொடுத்த காய்கறிகள், அவர் கொடுத்த கனி வகைகள், அவர் கொடுத்த சூரிய வெளிச்சம், அவர் கொடுத்த குடிநீர், அவர் கொடுத்த மினரல்ஸ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மனிதன் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறான், கடவுள் இருக்காரா? இங்க காட்டு பார்க்கலாம், உனக்கு ஒன்றும் காட்ட வேண்டாம், உன் உயிரை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன் அப்படி சொல்லுங்க. கடவுள் இருக்கிறாரா? அவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது? அவர் அன்பாகத்தான் இருக்கிறார், நீ வம்பாக இருக்கிறாய், அதனால அப்படி நடக்கிறது. எல்லாம் உண்மை கிறிஸ்தவனா? எல்லாருமே நல்ல மனுஷனா? கர்த்தர் சொல்றாரு, கடுகள விசுவாசம் இருந்தால் போதும், அந்த மலையை பார்த்து அந்த சமுத்திரத்தை விழுந்துனா விழும், அவ்வளவு கேரண்டி கொடுக்காரு. மலையெல்லாம் நகரம் மலையெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், அதற்கு சமுத்திரத்தை விழும், அவ்வளவு கேரண்டி கொடுக்காரு. அப்ப கடுகள விசுவாசம் வேணுமா? விசுவாசம் இருக்கா? பயந்து ஏன் சாகணும்? கடவுளை குதிங்க, சும்மா கர்த்தர் கலசத்துருவார். பிரச்சனை வந்தா பயப்படக்கூடாது, ஜெபம் பண்ணணும். அப்ப யோனா சும்மா விழுந்திருப்பாரு, என்ன தூக்கி கடல்ல சமுத்திரத்தில் போடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. பிதாவே மன்னியும், கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் சேஞ்ச் திஸ் அட்மாஸ்பியர், என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு. அவருடைய வேலை நிறைவேற வரைக்கும் தூங்க விடுவாரா? கவனிக்கலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை விட்டுறாதங்க. யோவான் 14:12 வசனத்தின் மையப்பகுதி, புதிய ஏற்பாட்டில் 149வது பக்கம். என்னை விசுவாசிக்கிறவன், நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட வசனம்? அவரிலே அன்பு கூறுகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், கடலையும் காற்றையும் அமர்த்துவான். இயேசுவானவரே கிறிஸ்து விசுவாசிக்கிற நீங்கள் பயம் இல்லாத இருக்க வேணும், அன்புடவர்களாய் மாற வேணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அப்ப இன்றைக்கு செத்து போன வீட்டில் போய் இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன் சொல்லி நீங்க எழுப்பக்கூடாது. செத்து போன வீட்டுக்கு போய் எழுப்புறீங்களா? இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அவைகளை பார்க்கணும் பெரிய கிரியைகளை நடப்பே சொல்லியிருக்கான்னு சொல்லி இங்க கேளுங்க. பிறந்தவன் சாகணும், அதுதான் அவருடைய தீர்மானம். பிறப்பு என்று சொன்னால் இறப்பு உண்டு, மரணமே இல்லாத ஒரு வாழ்வு, மரணத்துக்கு பின்பு ஆகக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வு. அப்ப இயேசு கடலின் மேல நடந்தா என்று சொல்லி நானும் நடக்க முடியாது. அவர் தண்ணீரிலே நடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர், கடலின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நடந்தார். நமக்கு அது அவசியம் இல்லை. நீங்க ரோட்லயே ஒழுங்கா நடக்க மாட்டீங்க, இன்னும் கடல்ல போய் தண்ணீர் எப்படி நடக்க போறீங்க? ரோட்ல எல்லாருமே இடது பக்கமே போறோமா? காற்றையும் கடலையும் நான் அமர்த்தினேன், நீங்கள் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று தம்மை தாமே தாழ்த்தின தயாள குணமுள்ள இயேசு. நம்ம என்ன சொல்லுவா? என்ன மாதிரிலாம் நீங்க பாட முடியாது, என் மாதிரிலாம் நீங்க கார் ஓட்ட முடியாது, என்ன மாதிரிலாம் நீங்க பிரசங்கம் பண்ண முடியாது, என் ஸ்டைலே தனின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சொல்லலாமா அப்படி? ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை நீ விசுவாசித்தால் நான் செய்கிற கிரியைகளை நீயும் செய்வார், அதை விட பெரிதானவளா செய்வா என்று எவ்வளவு தாழ்மையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நீங்கள் என் கடலையும் காற்றையும் கொந்தளிப்பையும் பிரச்சனையும் பார்த்து வியாதியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கேள்வி. ஆகவே கடைசியாக சொல்லுகிறேன், வந்தா என்ன வரும் நினைக்கீங்க? வந்தா என்ன வரும் சொல்லுங்க? சாவு தான் வரும். சாவு தானே வரும். நல்ல வேளை, அது எனக்கு ஒரு ரெஸ்ட். மரணம் ஒரு ஓய்வு, ஆனால் எப்போதும் மறிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இடையில ஒரு விபத்து வருகிறது, நான் செத்து போவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை,
பயப்பட மாட்டேன். கர்த்தர் தமக்கு சித்தமான என் ஆயுசு நாளை நீட்டி தருவார், இல்லைன்னா அவரிடத்தில் செல்வேன் என்ற தேவ அன்பு. என்ன கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு? அப்படி கிடையாது. அது அறிவில்லாத தனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அவருடைய கிரியைகளை உணரமாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், அதிலும் பெரிய காரியங்களை செய்வான். இந்த வசனத்தை இன்றைக்கு எழுதிக்கோங்க. யோவான் 14:12. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிற நான் அவர் செய்த கிரியைகளை எல்லாம் நான் செய்வேன். என் மகன் மூலமாய் பிரச்சனை வருகிறது, என் மகள் மூலமாய் பிரச்சனை வருகிறது, என் உறவினர் மூலமாய் பிரச்சனை வருகிறது, என் அண்டை வீட்டார் மூலமாய் பிரச்சனை வருகிறது. அவர் செய்த கிரியை நானும் செய்ய போகிறேன். காற்றையும் கடலையும் அமைத்து இயேசு நாமத்தினாலே அமைதி உண்டாவதாக. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக உண்டாகும். We are the representative of Jesus. தெரியுமா உங்களுக்கு? இயேசுடைய பிரதிநிதிகள் நாம். யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் உண்டு? என்னமோ செத்த வாழ்றது. நீங்க அப்ராட்ல கம்பீரமா நிக்கணும். நிக்க முடியுமா உங்களால? ஆனஸ்டா நிக்கணும். உங்க முகத்துல ஒரு பிரைட்னஸ் இருக்கணும், உங்க கண்ணுல ஒரு தெளிவு இருக்கணும், உங்க வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்கணும், உங்க நடக்கையில ஒரு தைரியம் இருக்கணும். காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அவரால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவஜனம் நீங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். நீங்கள் விசுவாச வாழ்வாழவில்லை. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கவலையப்படாதங்க. அவரை விசுவாசிக்கிற நீங்கள் அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்ய போகிறீர்கள், அதிலும் பெரிதானவர்களை செய்ய போகிறீர்கள். கிறிஸ்துவானவரை, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அவரால் பிறந்த தேவ பிள்ளை என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. விசுவாசம் ஒரு வரம், விசுவாசம் ஒரு பொக்கிஷம், விசுவாசம் ஒரு புதையல். விசுவாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர் தமக்கு சித்தமானவருக்கு சித்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் விசுவாசத்தில் சொல்லுங்கள், இயேசுவே நீர் எந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறோம் அது எனக்கு போதும், எனக்கு நான் கொடுத்தா தான் நம்ம விசுவாசிப்பேன் என்று சொன்னால் அப்படிங்க தேவையில்லை. அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன் என்று சொன்னால் அவருக்கு சித்தமானால் நடக்கும். ஆனால் செத்த வீட்டில் போயிட்டு இயேசு நாமத்தில் எழுந்து என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மண்டக்கணம் வரக்கூடாது. அதுக்காக சொல்றேன், ரொம்ப தாழ்மைப்படுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசு என்னை கிருபையாய் நடத்துகிறார், என் விசுவாச அளவுக்கு தக்கதான் என்னை நடத்துகிறார். என் விசுவாச வாழ்வு அவருக்கு தெரியும். நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இயேசு தன்மைத்தாமே தாழ்த்துகிறார் என்று சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், அதிலும் பெரிதானவர்களை செய்வான், கர்த்தருக்கு சித்தமானால். ஆகவே யாக்கோபு 2:22 விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. யோனாவுடைய விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்தது. முயற்சி செய்யலாமா? இந்த வசனத்தை யோனா சரித்திரத்தில் தான் சேர்க்கணும். எப்படி தெரியுமா? யாக்கோபு 2:22 விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்தது. யூ ட்ரை டு கெட். முயற்சி செய்யலாமா? இன்னைக்கு முயற்சி செய்வீங்களா? விசுவாச பிள்ளைகளாக நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை நான் எதற்கும் பயப்படுவதில்லை. பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவர் செய்த கிரியை நானும் செய்வேன். அவர் காற்றின் கடலை அமர்த்தினார், இந்த பிரச்சனையை நான் அமர்த்துவேன், எனக்கு விசுவாசம் உண்டு என்ற கிரியையை கூட முயற்சி செய்ய பிரயாசப்படுங்கள். செய்ய போறீங்க. நல்லா கவனிங்க. பைபிள் அற்புதமாக சொல்றது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பாலன். சரியா? அப்போ உங்களுக்காக அந்த டவர்ல எல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னா அது உங்க கிரியை கிடையாது. நீங்க எந்த விசுவாசத்தில் இருக்கீங்க? வசனத்தை பார்த்தீங்களா? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது, அவன் அன்பிலே பூரணப்பட்டவன். அல்லேலூயா. ஆகவே கடைசியா ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கலாத்தியர் 5:6 இயேசு கிறிஸ்துவிடத்தில் விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆகவே விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது, அன்பிலே பூரணப்பட்ட ஒரு வாழ்வு. சரியா? அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு பயப்படாம இருக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே கிரியை நடப்பித்து முயற்சி செய்து விசுவாசத்தில் பூரணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டோ என்று உங்களை நீங்களே சோதித்து, நம்ம வீட்டில் 6 பேர் 7 பேர் இருக்கோம்.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் வேற வேற மாதிரி வேலை செய்யும். அதனால உங்களுடைய விசுவாசத்துல அவர் வாழ முடியும். உங்க விசுவாசத்துல நீங்க வாழணும், அவர் விசுவாசத்துல அவர் வாழணும். கர்த்தருக்கு சித்தமானால் உங்க விசுவாச ஜெபத்தின்படியா அவரையும் கர்த்தர் வாழ வைப்பார். ஆகவே 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5வது வசனத்தின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, தமிழ் தான் அட்டகாசம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ, அடுத்து என்னது? வென்று, ஜெயம் பெற்று. தமிழை பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நான் விசுவாச வாழ்கிறேனா? நான் பயந்து சாகிறேனா? நான் தேவன் மேல் வைத்திருக்க அன்பிலே நிலைத்திருக்கிறேனா? என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கா என்ற அறிவு எனக்கு உண்டா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து அறிந்து ஜெயமுள்ள வாழ்வால் அழைக்கப்படுகிறீர்கள். எல்லாரும் எழுந்திருப்போம்.